எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். ஈவினிங் லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் வெயிலுக்கு இந்த வெயில் காலத்தில் இந்த பழைய சாப்பாடு குடிக்கிறதே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுங்க. அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் லிக்விட் போட்டு அடுப்பு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி சும்மா தொடச்சி மட்டும் விட்டுட்டேங்க. ரெகுலராக டெய்லியும் இந்த ஸ்ப்ரே மட்டும் அடித்து தொடச்சி விட்டுருவேன். அடுப்பு ஒரு 4 days ஒன்ஸ் தான் எல்லாமே எடுத்துகிட்டு சோப் போட்டு கழுவுவேன். டெய்லியும் சோப்பு தண்ணி வச்செல்லாம் வாஷ் பண்ணுறதில்ல. டெய்லியும் இந்த ஸ்ப்ரே மட்டும் போட்டு தொடச்சி விட்டுருவேங்க. கையோட கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கையோட விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சீசன் அப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் அந்த சீசனில் கிடைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் ரேட்டில் கிடைக்கும். அப்படி கம்மி விலையில் கிடைக்கிறப்போ எது வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அது வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் முழுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை பட்டாணி சீசன் போல் இருக்குதுங்க. அதனால் 1.5 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தொளிச்சு உள்ளே ஃப்ரீசரில் வச்சுட்டா இந்த பட்டாணி எப்போ வேணுமோ ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு மேலே கிடச்சிதுங்க. 1.5 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். அதை இந்த மாதிரி எடுத்து நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் சமைக்கும்போது வாஷ் பண்ணிக்குவேங்க. நீங்கள் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைன்னா கெட்டு போயிடும். ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கடலக்காய் கொண்டு வந்திருந்தோம். பச்சை கடலக்காயாக இருந்ததுங்க. சரி இதை வேக வச்சுக்கலாம், வேக வச்சா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவிட்டு மண்ணெல்லாம் போக ஒரு 4 தடவை அலாசினேங்க. ஒரு தடவையில் இந்த மண்ணெல்லாம் போகாது. 4 தடவை அலாசிட்டு உப்பு போட்டு விசில் வச்சிட்டேன். இந்த கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஒரு 3 months-ஆகவே வீட்டில் எதுவுமே சரியாக ப்ராப்பராக பண்ணலங்க. இனி நாமளே நம்ம மைண்டை மாற்றிட்டு கொஞ்சமாவது என்னை நான் டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் முதல் வேலையாக குட்டீஸ்க்கு தேவையான நட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இந்த அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். இது பிராஸ் கிடையாது, பிராஸ் ஃபினிஷில் வர்ற அஞ்சரை பெட்டி. பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது, நல்லா ஹெவியாகவும் இருந்தது. இதை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலாச்சுங்க. இதுக்கு இன்றைக்கி தான் நல்ல நேரம் வந்திருக்குது. இதை க்ளீன் பண்ணி இன்றைக்கி தான் இதில் தேவையான எல்லா பொருளும் போட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே இருந்த பழைய அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க.